நம்ம இந்த டாபிக் கடந்து போயிடணும், தனிநபர் விமர்சனம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம் சார். இங்க பல பேர் சொல்றாங்க தனிமனிதனோட விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்றதுக்காகவே, தனிமனிதனோட பிரச்சனைகள் தனிமனிதனுடைய வாழ்க்கையை பேசக்கூடாதுன்றதுக்காக எனக்கு புரியல. டேய், எதிரா தனிப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருது, ஒரு தற்கொலை கூட்டத்தை நம்ம அனுமதிக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். ஆயிரம் தங்கச்சி இருக்கிறோம், ஆயிரம் அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. அதே சமயம் கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க, மாறுவான் காலம் மாற்றம்னா சில காலம் காத்திருந்தது ஆகணும். 2 பிள்ளைகள் படிக்கிற வயசுல இருக்கிறாங்க. அப்போ ஒரு வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் சொன்னா அந்த பிள்ளைகளோட மனசு என்ன ஆகும்? அதுக்காக தான் அவங்க காத்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல ஏன் இதை பண்றாங்கன்னு சொல்றான். தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. திமுக கைகூலின்னு சொல்றாங்க. இது திரும்ப நான் ஒரு விஷயம் நல்லா பதிவு பண்றேன். இது யாருக்கும் தெரியாதுமா. ஜானுக்கு எனக்கு நடந்த உரையாடு. இந்த விவாகரத்து நோட்டீஸ் என்ன நினைக்கிறீங்க நீங்க? உன்னை தூக்கி விடுறதுக்காக தான் வராங்க. ஆனா நீ என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா, கோரிக்கைகளை வச்சு எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு பேசுற. நேற்று நைட்ல சமூக வலைத்தளம் பக்கமே போக முடியல. அதுதான் நான் சொல்றேன். முழுக்க ஏற்பாடு பண்றான். எனக்கு அனுப்புறான், வாட்ஸ்அப்ல அனுப்புறான், அசிங்கமா திட்டி அனுப்புறான். என்ன பண்றது தானே? இன்னும் ஒரு நடிகை த்ரிஷா தானா, அதை கடந்து லிஸ்ட் இருக்குன்றேன்ல. விஜயோட அந்த செக்ஸ் விளையாட்டுகளை வந்து நீங்க ஆய்வு செய்யறீங்கன்னா வேற வழி என்ன பண்ணுறது? தகுதி இல்லாமல் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறதா இருக்கு. பண்ணீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமியோட ரோல் வந்து முக்கியமான ரோல். ஜெகதீஷ் தான் வந்து இந்த ரூட்ன்ற அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பினாமி பேர்ல இருக்கிற ஹெட்டு. உண்மையான ஹெட் வந்து விஜய். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளைக்கு தன்னுடைய அம்மாவுடைய இடத்துல வந்து அம்மாவுடைய பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து பார்க்கும்போது யாருமா பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதை பார்த்து தான் குழந்தை கொந்தளிச்சு நான் சொன்னா சட்டையை பிடிச்சி என் குடும்பத்தையே நாசமாக்கிட்ட பாவி அப்படி சட்டையை பிடிக்கலாம் அடிக்கிறது. ஆனா வந்து விஜய் வந்து பையனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியிட்டோம். இன்னைக்கு நுகம்பகத்துல அந்த குழந்தை தனியா இருக்கிறான். குடும்பம் தனித்தனியா இருக்கு. அப்பா அம்மா தனித்தனியா இருக்கிறாங்க. பையன் தனியா இருக்கிறான். மகள் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல தனியா இருக்கு. அந்த அம்மா குழந்தை பெண் குழந்தையோட இருப்பாங்களா? எங்க யாரோட இருப்பாங்க? ஒரு தாய் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அந்த இடத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தாளாம தூக்கல தொங்கி இருப்பாங்க. போயும் வந்து இங்க பல பேர் இருக்கிறாமா வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்திலே இருந்து தயாராயிடுவான். அந்த மாதிரி ஒரு பொறுக்கி கும்பல தான் நீங்க ஒருத்தன் ஆயிட்டான். விட கதியா இருக்கிறான் அப்படி கூட சொல்லலாம். ஆனா வீட்டுல கொண்டு வந்து வச்சா என்ன சொல்றீங்க நீங்க? கேட்டா சொல்றான் தனிப்பட்ட விஷயம். நான் பேசுவேன், செத்தாலும் பார்த்துக்கலாம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஏற்கனவே நம்ம அந்த வேலூர்ல விஜய் அசிங்கமா திட்டினாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அழுத போது என்ன நடந்ததுன்னு கேட்டபோது மொத்த விஷயங்களும் த்ரிஷாவினுடைய ஒரு ட்விட்டில் இருந்து ஆரம்பிச்சது. அதுதான் விஜயுடைய அரசியலுக்கே ஆபத்தாக மாறப்போகுதுன்னு ஏதோ ஒரு உதாரணமாக நீங்க பேசிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் விட்டு மறுநாளே வந்து அது நிஜமாகி விட்டது. எப்படி சார், உங்களுக்கு ஏதாவது தகவல் முன்கூட்டியே கிடைத்ததா? அது 2 விஷயமா. ஒன்னு சொல்றீங்க அழுதாருன்னு சொல்றீங்களா? அழுதா மாதிரி நடிச்சாரு. கரெக்டா தங்கச்சி, கரெக்டா சொல்லணும். நீங்க சொல்றது கரெக்ட். உங்க பார்வையில சொல்லுங்க. அழுதா மாதிரி நடிச்சாருன்னு எனக்கு தெரியும். இதை தாண்டி இது போன்ற ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது எனக்கு வந்து முன்கூட்டியே எனக்கு வந்து தெரியும். இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு நாளைக்கு வெடிக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். எப்போ வெடிக்கும்னு தெரியும். போன ஜூன் ஜூலையிலேயே எனக்கு வந்து சில வந்து வார்த்தைகள் நான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சொன்னேன். அவர் மனசாட்சிக்கு தெரியும். ஜான் வந்து நல்ல மனிதர், உண்மையிலேயே நல்ல மனிதர் எனக்கு தெரியும். ஆனால் அவர் வருத்தப்பட்டார். ஏன்னா ஒரு கல்ட்டுன்ற அந்த இமேஜை நான் உருவாக்கிட்டு வரேன். பெரிய ஆளுமைன்ற வந்து எம்ஜிஆர் லெவலுக்கு ஜெயலலிதாவை தாண்டி 10 ஜெயலலிதாவுக்கு சமம் 5 ஜெயலலிதா நான் உருவாக்கிட்டு வரேன் அவரை. ஆனால் வந்து நிறைய எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதை அவர் சொன்னார். என்கிட்ட சில விஷயங்கள் என்னால் பகிர்ந்துக்க முடியல. இப்போவும் கூட நான் நட்பின் நாகரிகம் கருதி. அதே சமயத்தில் நான் சொன்ன அவர்கிட்ட என்னென்னா, ஒரு கல்ட்டாக நீங்கள் உருவாக்குறீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து என்ன எய்ம்னு கேட்டால், அப்போ அவர் சொன்ன கேட்டால், இல்லை சார் இது வந்து தமிழ் தேசியத்தை உள்ளடக்கி தான் வந்து பேரே தமிழக அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ வெற்றி கழகம்னு என்கிட்ட சொல்லலை. தமிழகன்ற அந்த வார்த்தையை ஒட்டி தான் வந்து கட்சி வந்து பயணிக்க போகுது. ஸோ தமிழ் தேசியம். ஏன்னா இங்கே வந்து நீண்ட காலமாக திராவிட ஆட்சிகள் இருக்கும்போது கேட்டால் இதுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும். வெறும் திமுக அதிமுக. இப்போ நான் சொல்கிறேன், திமுக அதிமுக மாற்று இருக்கக்கூடாது. திமுக திராவிடம் தமிழ் தேசியம் இப்படி மாற்றுனா தான் வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும். தேசிய கட்சிகள் வளராமல் தடுக்கப்படும். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கட்சி என்னவாகணும், அப்போ தமிழகன்ற பேரில் தான் சொல்கிறது. அது பேர் முழுசாக வரும்போது உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள் சொல்லி மேடையில் அறிவிச்சதும் தெரியும். அந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன், கட்சியை வந்து நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி நடத்தக்கூடிய கட்சியாக இருந்தால் சில ஒழுக்கங்களை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னது என்ன கேட்டேன்னா, அவரை யார்
பிரபாகரன் அவர்களை மையப்படி தான் சொன்னேன். என்னென்னு கேட்டால் ஒழுக்கத்தின் உச்சத்தில் இருந்தது தான் இன்றைக்கும் வந்து அந்த இயக்கத்துக்கே ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாத ஒரு நற்பேர் இருக்குது அப்படின்றதான் நான் சொன்னேன். அப்போ நான் வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியாகன்னு கேட்டால் அந்த அதுக்கு பிறகு தான் இந்த லவ் ஃபார் எவர்னு ஒரு ட்வீட் பண்ணாங்களா த்ரிஷா. அப்போ நான் ஃபோன் போட்டு அவர்கிட்ட நான் வழக்கமாக பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் இன்னைக்கு செய்தி இப்படி வந்திருக்கு, என்ன சார் லவ் ஃபார் எவர்னு ஒன்று போடுறாங்களே, ஒரு கட்சியோட தலைவராயிட்டார், இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் சார், இதுக்கு முன்னாடி இப்படி வேணால் இருந்திருக்கலாம், அரசியல் கட்சிக்கு வந்துட்ட பிறகு இப்படிலாம் இருக்குது சரியாக இருக்குதுன்னா, இல்லை சார் நான் வந்து இது தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் தங்கச்சி உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன், இல்லை சார் நான் அவர்கிட்ட நான் தகவல் சொன்னேன் இந்த மாதிரி இருந்தேன், அவர் ரொம்ப கோவப்பட்டு ஃபோனில் பிடிச்சி வந்து ரொம்ப திட்டி விட்டாரு. யாரை? த்ரிஷா. திட்டினது யாரு? விஜய். திட்டி விட்டாரு. சரி சார் திட்டி விட்டாரு. நீக்கல இல்லை சார் இல்லை சார் இதுக்கு மேலே நம்ம ப்ரெஷர் பண்ண முடியாது சார், அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனால் அவர் திட்டினது வந்து திட்டி விட்டாரு, இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் சரியாக வரா சார். அதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம் கேட்டால் இங்கே தனி விமானத்தில் ட்ராவல் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட் கிட்ட ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்க. லிஃப்ட் கிட்ட ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அதுதான் லிஃப்ட் கிட்ட இருந்து வரா மாதிரி அதுதான் லவ் ஃபார் எவர் போட்டு லவ் ஃபார் எவர்னு அந்த போட்டது ஒன்று. அதுக்கப்புறம் தனி விமான பயணம். அப்போ வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு தான் சார் சொல்ல முடியும், நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவருக்கே தெரியணும் இதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அவர் யார் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறது மட்டும் தான் என்னுடைய வேலை, அது எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற புஷியாக வந்து அதுக்கப்புறம் இருப்பாங்க, அவங்க தான் பண்ணணும். அதனால் நான் வந்து இதில் ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் வந்து இதில் தலையிட முடியாது சார், ஒரு பர்சனல் லைஃப் ஆகிடுச்சு சார், ஃபேமிலி மேட்டர் கூட நான் உள்ளே வர முடியாதுன்னு திட்டவட்டமாக என்கிட்ட சொல்லிட்டார். அப்போ தான் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே இவனோட பயணிக்கிறது வந்து வேஸ்ட், இது அந்த முடிவுக்கு வந்தேன். இவன் வந்து வேற ஆங்கிள். அதுக்கப்புறம் நான் மெல்ல அவர்கிட்ட பேசும்போது பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் வந்து கொள்கைக்காக கட்சி தொடங்கவே, இவன் நடிகைக்காக கட்சி தொடங்கியிருக்கான், நடிகையோட வேண்டுகோள் ரெக்வஸ்ட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறான். இவன் மக்களுக்கு சேவை செய்யறதுக்குலாம் வரவே இல்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கொள்கை அரசியல் பண்ணவே இல்லை. நான் திட்டவட்டமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தாண்டி வந்து கேட்டால் இவன் வந்து டிஎம்கேவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் நாம் தமிழ் கட்சியை வளர்ச்சி தடுக்கிறதுக்கு தான் இவன் வரான்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிற ஒரே வார்த்தைன்னு கேட்டால் இதோட வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க முடியாது. நான் அப்பவும் நான் ஆதரிக்கவே இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சியில் நான் மெம்பரும் கிடையாது. அதான் விஜய் ஒரு டைமில் நான் ஆதரித்து பேசக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டே வருவேன். கேட்டால் எந்த கட்சியில் நான் மெம்பர் கிடையாது, விஜய்க்கு நான் ரசிகர் கிடையாது, தொண்டர் கிடையாது, பேசிட்டே ஒரு வீடியோவில் நான் பேசுவேன். ஸோ அப்போ தான் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரிக்கிறது அர்த்தமே கிடையாது. இவன் வந்து முழுக்க அவன் நோக்கமே வந்து கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த கூட்டணியை உடைக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும், அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை தடுக்கணுன்றதான் எனக்கு நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் வந்து சார் நம்ம நட்போடு இருந்துப்போன்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை. ஆனால் வந்து உள்ளபடியே வருத்தப்பட்டார். எனக்கு நல்லா தெரியும் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியும். மற்றவங்க வந்து அவர் சில விஷயங்களை என்கிட்ட சொன்னார், அதனால் சொல்ல முடியல. இப்போ நாகரிகம் நட்பின் நாகரிகம் நல்லா சொல்ல முடியல. அங்கே முழுக்க இவங்க வந்து மாமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கண்ணா. ஓப்பனாக சொன்னால் இந்த புஷியானதும் சரி ஜெகதீஷ் படிச்சா 2 பேருமே வந்து கேட்டால் அவனை அடிமையாக்கி வச்சுருக்காங்க. போதைக்கு, பெண் போதைக்கும் மது போதைக்கும் இவங்க மது போதையை தாண்டி சில போதைகளுக்கு வந்து அடிமையாக்கி வச்சுருக்காங்க. இது உண்மையான விஷயம் இது சார். ஆனா நேற்று வந்து சங்கீதா அவர்கள் எனக்கு விவாகரத்து வேணும்னு மனு அளித்த பிறகு டிவிக்கு ரசிகர்களினுடைய பேச்சு அதெல்லாம் காதலை கேட்க முடியல சார். நான் ஒரு வீடியோ காட்டுறேன் சார், தயவு செஞ்சு அதை நீங்க பாருங்க. காட்டுங்க. சொல்லுங்களா, யாராவது சொல்லுவாங்களா? அக்கா தங்கைன்னு சொல்லலாம். சொல்லுங்க, பாத்தீங்களா? ஒவ்வொரு பெண்களினுடைய இப்ப புரியுதாமா? இப்ப நான் சொல்றேன் தங்கச்சி, அழுத்தமா பதிவு பண்றேன். இந்த இடத்துல விஜய் என்பவன் தாயின் கருவிலேயே வந்து அழுத்திருக்கப்பட வேண்டியவன். அபார்ஷன் பண்ணிடுவான் சோபா. இப்ப பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. எந்த கட்சியில இப்படி பேசுவாங்கம்மா யாராச்சும்? கண்டிப்பா புரியலாமா? இப்போ சில பேர் உங்களுக்கு தெரியும், அந்த விடலை பிள்ளைகள் இருப்பானுங்கல்ல, இந்த 18 வயசு 20 வயசு 21 வயசு பிள்ளைகள் இருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலா இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? ரெகுலா இருப்பாங்க. அவனுக்கு எந்த அறிவும் இருக்காது. பொறுக்கின்னு வச்சுங்களேன், ரெகுலர்னா பொறுக்கின்னு வச்சுங்க. அந்த மாதிரி பொறுக்கிகள் தான் இது. சொன்னால் அவங்களுக்கு குழந்தை, ஐயோ பெண்களை எப்படி நீங்கள் பொறுக்கின்னு சொல்லணும். நான் பெண்களை சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, ஆண்களை சொல்லவே இல்லை. இது போன்ற வந்துக்கிட்டா ஆண்லையும் பெண்லையும் வந்துக்கிட்டோம்னா பொறுக்கிகள். பொறுக்கி என்பது ஒரு இனம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இங்கே சாதி வாரி கணக்கு எனக்கு கேட்டாங்க என்ன சார் இப்படி தான்? ஆமாம் சார், உண்மையை தான் நான் சத்தியத்தை தான் நான் பேசுவேன். எனக்கு எத்தனை மிரட்டல் இருக்குது தெரியுமாம்மா? நான் வெளியில் சொல்லிக்கிறேன், சொன்னேன்னா நான் அற்பமானவன் ஆயிடுவேன். ஏன்னா நேற்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் கடந்து தான் பேசியிருக்கேன். ஏன்னா சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், நான் நேர்மையாக பேசிட்டு இருக்கிறேன்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நேரத்தில் வந்து யாரையெல்லாம் மேற்கோள் கட்டுறாருங்க நீங்கள் பாருங்க. அவர் அப்படி, இவர் இப்படி, இவர் அப்படி இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் பணம் கொடுத்து பேச வைக்கிறானுங்க. அந்த பெண்ணை வந்து சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் தாழ்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து மனைவியாக வாழ்ந்த ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்கிற, அதாவது குற்றம் கூட இது எப்படி தெரியுமா அவங்க சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீண்ட காலம் காத்திருந்து பிளாஸ்ட் ஆகிட்டாங்க. உண்மை இதுதான், பஸ்ட் ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து தாங்க முடியல, வெடிச்சு வெளியே வராங்க. ஏன்னா இது முழுக்க ஒரு நடிகனாக இருந்தாலும் கூட என்னதான் நீங்கள் வந்து பெரிய கல்ட்டாக கூட இருக்கம்மா, யாராவது இப்படி பேசுவாங்களா? அதனால தான் சொல்கிறேன், சாதி வாரி கணக்கெடுப்பு எப்படியோ நீங்கள் வந்து தற்கொலைகள் வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். இந்த தேர்தலில் இவனுக்கு வாக்களிக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற தற்கொலைகள் தான் வாக்களிக்கிற. அது ஒரு பெண்ணா அது பேசுறது? பொறுக்கி தானே இது, பெண்ணுன்னு ஏற்றுப்பீங்களா நீங்கள்? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்க ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லுவேன் நான். ஊக்குவிக்கிறாங்க. விஜய் ரசிக்கிறான், விஜய் ரசிக்கிறான். இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்கள் பேசும்போது இதை என்ன செய்யணும்? கண்டிக்கணும்ல. இந்த மாதிரி கண்ணிய குறைவா யாரும் பேசாதீங்க, கொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம்னு சொல்றாருன்னா இது திட்டமிட்டு பேச வைக்கிறதுமா. அங்க இருக்க அத்தனை பேர் அப்படிதான்மா. அதில் ஒருத்தன் பேசுறோம் ஆண் தாயின்னு சொல்றானே, யார புஷியானது போய் ஆண் தாயின்றான். எப்படி ஆண் தாய் ஆக முடியும்? எப்படி சொல்லுவீங்க? ஆண் பொண்டாட்டின்னு சொல்லுவீங்களா நாளைக்கு விஜய்க்கு? புஷியானந்த ஆண் பொண்டாட்டி சொல்லுங்க. இவன் ஆண் தாயா, அவன் ஆண் பொண்டாட்டி, ஜெகதீஷ் வந்து ஆண் தாயா ஆண் பொண்டாட்டியா? நான் கேட்குறேன், என்ன அசிங்க இது? அருவருப்பா இல்லை? கூசுது இல்லை உடம்பு? அதனால நான் சொல்கிறேன். என்னங்க இந்த வாரம் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருவிலே அபார்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த 43 பேர் செத்து இருக்க மாட்டான், 51 பேர் செத்து இருக்க மாட்டான். எப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு என்னது இது? அசிங்கமான நான் கேட்குறேன். எந்த கட்சியில் இது வந்து சகிச்சுக்க முடியும்? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? பிஜேபி எத்தனை மடங்கு மேல். நம்ம ஏற்றுக்கிறோம், கொள்கை ரீதியாக ஏற்றுக்கிறோன்றதுலாம் வேற விஷயமா? மற்ற கட்சியில் நீங்கள் பாருங்க, எந்த கட்சியிலும் இப்படி பேசியிருக்கிறாங்க? எந்த காலத்தில் இப்படி பேசியிருக்காங்க? எம்ஜிஆருக்கு இல்லாத ரசிகர் கூட்டமா? மற்ற நடிகருக்கு இல்லாத ரசிகர் கூட்டமா? நான் கேட்குறேன். ஆந்திராவில் துணை முதலமைச்சர் ஆயாச்சு. இப்படி யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஊக்குவிக்கிறாங்க. யாரோ ஒருவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறாங்க. நான் பல காட்சிகள் நானே கேட்டேன். இந்த கடந்த இந்த வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். எனக்கு தளபதியை நான் பார்க்கணும். எக்ஸாம் எப்போனா நான் எழுதிக்கலாம். அப்போ நான் கேட்டேன், ஏன்பா இதெல்லாம் காட்சி எடுத்து இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறேன் சார். பிளானே இவங்களுக்கு தான் சார். காரணம் கேட்டால் அடுத்த மாதம் வந்து மே மாதம் வரைக்கும் வந்து தலைவர் போகும்போது ஒரு மாவட்டத்தில் பேச போகிறாரு. அப்போ எக்ஸாம் நேரம் நடக்கிறதுன்றதுனால கூட்டம் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கு இல்லையா? மார்ச் ஏப்ரல் ஃபுல்லாக ஏப்ரல் எக்ஸாம். அப்போ மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் வந்து யாரும் வராமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக, கூட்டம் குறையாடக்கூடாதுன்றதுக்காகவே முழுக்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்பி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். அப்போ தேர்வு நடக்கும்போது வராமல் போயிட்டான்னு வேறு சொல்லிட்டு இப்படி பேச வைக்கிறது, திட்டமிட்டு பேச வைக்கிறது. இப்போ ஒருத்தர் பேசும்போது என்ன ஆகும்? எக்ஸாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம், நான் விஜய் பார்க்கணும், திட்டமிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணுறதுமா? இது முழுக்க தற்கொலை கூட இவனுங்க பண்ணுறது இது. சார், நம்ம இந்த டாபிக் கடந்து போயிடணும், தனிநபர் விமர்சனம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம் சார். இங்க பல பேர் சொல்றாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பல பேர் சொல்றாங்க தனி மனித வாழ்க்கையை வந்து நம்ம விமர்சிக்க வேணாம், தனி மனித வாழ்க்கை வந்து பலரும் கூட வந்து அப்படி சொல்லிட்டு அவங்க பேசுறாங்கன்றது வேற விஷயம். நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன், இது தனி மனித விமர்சனம். அது வந்து அப்படி நான் பார்க்கவே இல்லை. ஒரு முழுக்க இங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய பல கட்சிகள் இங்கே இருக்கு. மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக வந்து பல கட்சிகள் இருக்கும்போது அந்த கட்சிகளை முடக்கும் விதமாக, அந்த வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஒரு தற்கொலை கும்பல் வரும்போது அப்போ அதை நம்ம தடுக்கணுமா வேண்டாமா? அப்போ தடுக்கணும்னா இருக்கிற உண்மையை பேசிதான் ஆகணும். தனி மனித விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்றதுக்காகவே, தனி மனிதனுடைய பிரச்சனைகள், தனி மனிதனுடைய வாழ்க்கையை பேசக்கூடாதுன்றதுக்காக ஒரு தற்கொலை கொடுத்து நம்ம அனுமதிக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். எனக்கு புரியல. ஏன் நான் பல பேர் சொல்றத பாக்குறேன். சார் அது வந்து பர்சனல் விஷயம் சார், தனிப்பட்ட விஷயத்த நம்ம பேசுறேன். டேய், எதுனா தனிப்பட்ட விஷயம்? எது தனிப்பட்ட விஷயம்? தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அப்போ அது வந்து நம்ம இப்போ பேச வேணாமா? இப்போ நான் கேட்குறேன், பேசிதான் ஆகணும். அது தனி மனித பிரச்சனைங்க, அது தனி மனித ஒழுக்கத்தை பிரச்சனை. அவன் தானே ஆள வரான், ஒழுக்கம் கட்டணும். ஒருத்தன் ஆள வரான், பேசணுமா வேண்டாமா? ஒழுக்கத்தை குறித்து மக்கள்கிட்ட பேசணுமா வேண்டாமா? கண்டிப்பா. தனிப்பட்ட வாழ்க்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய அத்தனை தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். நீங்கள் முழுக்க அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகுதான் இதை விமர்சிக்க போகிறோம். நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கினப்படி தான் தனி விமானத்தில் போகிறீங்க. அரசியல் கட்சி தொடங்கினப்படி தான் நாய்க்குட்டி தூக்கி வச்சுருக்கீங்க. அரசியல் கட்சி தொடங்கினப்படி தான் லவ் ஃபார் எவர் ட்விட் வருது.
அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பேசணுமா? இல்ல. சங்கவி கதை எடுத்து பேசியிருக்கோமா? இல்ல. இல்லை எத்தனை நடிகையோட தொடர்பு இருக்கு சொல்லட்டுமா? இதே அன்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆரா இருந்தவங்க இந்த ஜெகதீஷ் 2011 நம்ம பேசணுமா? நீங்களும் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் நான் மீண்டும் கூட நான் சொல்றேம்மா, இப்போ கூட நான் சொல்றேன், நமக்கு நோக்கம் வந்து தனி மனித வாழ்க்கையை எடுத்து பேசணும், கலங்கப்படுத்தணும் அப்படி கிடையாது. ஆல்ரெடி கலங்கப்பட்டு தானே இருக்கு. கலங்கப்பட்ட ஒருத்தவரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற தெளிவான ஒரு அரசியல் வந்து குழப்பத்துக்காக வரான். பேசணுமா வேண்டாமா? கண்டிப்பா சார். நேற்று அதாவது ஒரு தமிழீழ பெண்ணுக்கு இழைத்த ஒரு துரோகமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க கணவர் சரியில்லை. இதை கூட சொல்றதுக்கு பல பேர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தைரியம் இல்லாம இருக்கான். நான் தான் சொன்னேன், ஈழத்தோட வார்ப்பு பிரபாகரன் வளர்ப்பு. ஆமா, நீ வந்து பார்த்தீங்கன்னா நட்டாத்துல விட்டு வர இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து கதறுது பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கேட்குறா. 2021 இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டான். வேற மாதிரி பேசுறேன் நான். ஏன்னா 2021 பார்த்தீங்கன்னா வந்து ஏன் பேசவே கேட்டால் 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குமா? அதே சமயம் கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க. மாறுவான் காலம் மாற்றம்னா சில காலம் காத்திருந்து தான் ஆகணும். 2 பிள்ளைகள் படிக்கிற வயசுல இருக்கிறாங்க. அப்போ ஒரு வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ்ன்னு சொன்னா அந்த பிள்ளைகளோட மனசு என்ன ஆகும்? அதுக்காக தான் அவங்க காத்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் ஏன் இதை பண்றாங்கன்னு சொல்றான். தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. திமுக கைகூலின்னு சொல்றாங்க. இது நான் திரும்ப நான் ஒரு விஷயம் நல்லா பதிவு பண்றேம்மா. இது யாருக்கும் தெரியாதுமா. ஜானுக்கு எனக்கு நடந்த உரையாடு. ஜானே சொன்னார் என்ன சார், இந்த மாதிரி வந்து இப்போ நான் கேட்குறேன் வந்து என்னன்னா, முரசொலி செல்வம் இருந்தார் சார், ஒரு அரசியல் நாகரிகம் கருதி வந்து போகிறதெல்லாம் சரியா இருக்கும். எஸ்எஸ்சி போயிருக்கிறாரு, ஏன் இவர் போயிருக்க வேண்டியதானே சார்? இவர் தான் அனுப்புனார் அவரால். அவர் இல்லை சார், அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதனால் அவர் போனார். அண்ணா இந்த அம்மா கூட போக போகிறாங்க, அதுக்கான தகவல் வந்திருக்கு, இந்த அம்மா போகிறாங்க. ஒருவேளை இவர் தான் அனுப்புனாரான்னு கேட்டேன். இல்லை இவர் அனுப்பல சார். அவங்க வந்து எப்படி போகிறாங்கன்னா, முரசொலி செல்வம் செல்வி அவங்களுடைய பேத்தி, அவங்க வந்து லண்டனில் வந்து படிக்கிறாங்க. கிளாஸ்மேட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாரோட டாக்டர் வந்து கிளாஸ்மேட். யாருக்கு நல்லா புரியுது அவங்களுக்கு? புரியுது சார். முரசொலி செல்வம் வந்து செல்வி அவங்களுடைய பேத்தி லண்டனில் படிக்கிறாங்க. அவங்களோட பேத்தியோட கிளாஸ்மேட் தான் வந்து விஜயோட மகள். அதனால என்ன சொல்றேன்னா, அந்த நட்பு இருக்கு சார், அவங்க குடும்பத்தில் எல்லாம் நட்பு இருக்கு. அதனால வந்து அவங்க போறாங்க, சங்கீதா போறாங்க. அடுத்த வாரம் வந்து கொடி நிகழ்வு வேற ஏதோ கொடி நிகழ்வு ஏதோ ஒரு கூட்டம் இருக்கு, மாநாடுன்னு நினைக்கிறேன் சார். அந்த டைம்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி. அதில் வேறு இவர் வேறு என்ன அடிக்க போகிறாரு டிஎம்கேவை. இந்த நேரத்தில் இவங்க வேறு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் சார், இது எப்படி பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். இதில் என்ன சார் இருக்குது, இவரே போகலாமே, ஒரு நட்பின் அடிப்படையில் போகலாமே. அந்த காலத்தில் எஸ்ஏசி இவங்கெல்லாம் வந்து திமுகவில் பயணிச்சவங்க தானே சார், எப்படி இருந்தாலும் ஒரு நட்பின் அடிப்படையில் போயிட்டு வரலாமே. அதுதானே சரியான ஒரு இல்லை சார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுக்கிட்டு போகிற சரியாக இருக்காது. அதனால் அவங்க போயிட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு வந்து முழுக்க இதுதான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேர் தெரியாமல் மூக்காமூத்து சாவுக்கு போனாங்கன்னு பேசிட்டு இருக்கலாம். தெரிஞ்சுங்கடா, கொஞ்சமாச்சும் வந்து அப்டேட்டாவது பண்ணுங்கடா முதல்ல. ஆனா சவுக்கு சங்கருடைய ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு தனிப்பட்ட தாக்குதலாக திமுக செய்வதற்கு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. விஜய் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி முன்னாடி பேசிய வீடியோவை இப்போ வைரல் பண்ணான். அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சு நீ பேசுறீங்க மேடம். அவன் வந்து ஒரு பிளாக்மெயிலர், அவன் புரோக்கர். அவன் என்ன பேசலாம் நீங்க நினைக்கிறீங்க? இன்னொன்று கூட எடுத்து போடுங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் வந்து கேட்டேன், ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னான். நான் கேட்டேன், விஜய் எதிர்த்து நான் போட்டிடுவேன்னு சொன்னான். வந்த ஜெயிலேருந்து வந்த பிறகு என்ன சொன்னான்? அவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச்சை கேட்டுக்கணுமா? அவன் பொலிட்டிக் அவன் யாரும் அவன் வந்து எங்கேயுமா ஒரு இடத்துல விசுவாசம் வந்திருக்காமா? நாம் தமிழர் வந்து ஜெயிலேருந்து வந்த பிறகு நேராக போய் சந்திச்ச சீமானை போய் சந்திச்சான். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பேசினான் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் ஒரு முறையை கைது செய்யும் வந்து கண்டிக்கிறது யாரு? சீமான் தான். அவன் விசுவாசமா இருந்திருக்கானா? இல்ல. என்னெல்லாம் சொல்லி கேள்வி பண்ணியிருக்கான். சின்னம் போச்சு, என்னெல்லாம் பேசினான். பயிற்சி கட்சி மீண்டும் பயிற்சி எடுக்கணும், நக்கல் பண்ணானா இல்லையா? அவன் ஒரு ஆள், அவனை பற்றி பேசுறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அவன் பொறிக்கை அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்மெயிலரு, அவனை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு ஆள். அவன் இங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இங்கே வந்து 40 ஆண்டு காலம் கிடையாது, 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான இந்த கள்ளிச்செடிகள் தான் நிறைய வந்து முளைஞ்சிருக்கு. இப்போதான் தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததுக்கு இப்போதான் ஒன்று ஒன்றா தெரியுது. ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் இந்த கள்ளிச்செடி தான். இதெல்லாம் அப்படிதான் நம்ம பார்க்கறதா இருக்கு. எவ்வளோ இவங்கெல்லாம் சமூகத்துக்கு ஆபத்தானவங்க, பொறிக்குத்தனமான பேச்சு. இதெல்லாம் நான் சொல்றேன். நான் மீண்டும் கூட நான் சொல்றேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு.
நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி வந்து சொல்லலாம் திருமணத்தை கடந்த உறவு இருக்கக்கூடாதுமா. திருமணத்துக்கு முன்னாடி சொல்லலாம், நான் மனமாகறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பொண்ணை வந்து நான் காதலிச்சேன், இந்த பொண்ணோட நான் வந்து உறவு வச்சுக்கிட்டேன், இந்த பொண்ணோட எனக்கு பழக, இப்படி கூட சொல்லலாம். தப்பு, அதுவும் தப்பு தான். ஆனால் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனமான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழலாம், மனைவிக்கு வந்து உண்மையாக வாழுமா, அது அந்த உண்மை இல்லாதனால தான் இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ சிக்கல். இந்த சுச்சுவேஷன் அவன் யாருக்கிட்டையுமே உண்மை இல்லாதவன். அவன் யாரு, மனைவி கிட்ட மட்டும், யாருக்கிட்டையுமே இவனை மாதிரி தான் கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான் அவனும் யாருக்கிட்ட உண்மையாக இருந்திருக்கிறான். யாரோ வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கணுமா. அப்பா அம்மா கிட்ட உண்மை கிடையாது, மனைவி பிள்ளைகள்கிட்ட உண்மை கிடையாது, மக்கள்கிட்டயும் உண்மை கிடையாது. போய் வந்து அப்படியே நடிக்கிற, அப்படியே கண்ணில் பொங்குற, அப்படியே நடிப்பை எவ்வளோ பார்த்தேன். அப்போ நான் தான் சொன்னேன், அவன் நடிக்கிறான், எனக்கு தெரியும் அவன் நடிக்கிறான். ஏன் சார் என் மேலே பழிய போட்டீங்க, எப்போ கேட்குறான் பாரு. சம்பவம் நடந்தது எப்போ, கரூர் சம்பவம் எப்போ கேட்குறான் பழி போட்டீங்கன்னு, இதுலேயே தெரிய வேணாமா. சிபிஐ வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு போய் வந்து எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு மேடையில் மக்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ அரசியல் நாங்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பா சார். சார் இன்னொன்று சார், சங்கீதா அவர்கள் ஒரு ரசிகையாக 1996 அறிமுகமாகி பிறகு அவர்கள் திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. இப்போ வந்து 2021க்கு பிறகுதான் இந்த சர்ச்சை அவங்களுக்குள்ள வெடித்ததா, இது த்ரிஷா மட்டும் தான் காரணமான்ற கேள்வி? இல்லம்மா, நான் சொல்ல மாட்டேன், நிறைய லிஸ்ட் பெருசு இருக்கு. ஆனால் முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையில் சில பேர் வந்து கடந்து போயிடுவாங்க, வருவாங்க கடந்து போயிடுவாங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நாளைக்கு வருவாங்க கடந்து போயிடுவாங்க. ஸோ வரவங்க அத்தனை பேர்ட்டும் நீங்கள் வந்து குடும்பம் நடத்த முடியாது. ஒரு பெண் வந்து வாழ்க்கையில் குறுக்கிறாங்க ஒரு ஆண் வாழ்க்கைன்னு சொன்னால் அந்த குறுக்கீடு எப்படின்றத பார்க்கணும். சிலது கடந்து போயிடுவாங்க. காரணம் கேட்டால் சொல்லுவாங்க, அவர் சினிமா வாழ்க்கையில் இருந்தாருங்க, சினிமாலாம் இது சகஜமான விஷயங்க, எம்ஜிஆர் பண்ணலையா, சிவாஜி பண்ணலையா, ரஜினி பண்ணலையா, கமல் பண்ணலையா, இதெல்லாம் சகஜங்க சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே வந்து அன்பு, காதல், காமம் என்பது மனைவி கிட்ட இருக்கணும். இவங்கிட்ட இங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, எது எங்கே வைக்கிறோமோ அங்கே வைக்காம காமத்தோடு இணையக்கூடிய பெண்கள் கிட்டலாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா அன்பையும் காதலையும் வச்சிங்கன்னா நீ நட்டாத்தில் நிற்கணும். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டால் அன்பு, காதல், காமம் எல்லாம் கேட்டால் நடிகைகள்கிட்ட வச்சுக்கிற. நடிகைகள், நல்லா புரிஞ்சுங்க, நடிகைகள். அப்போ இந்த இடத்துல மனைவி வந்து நான் கேட்டீங்கன்னா சாதாரண இந்த தெருப்பொறுக்கிகள்லாம் எப்படி இருப்பானுங்க, மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணுவானுங்க, ஒரு மிஷின் மாதிரி. அங்கே அன்பு, காதல் எதுவுமே இருக்காது. உறவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது வருவானுங்க, வந்து ஏதோ கெஸ்ட் மாதிரி வீட்டிலே சொந்த வீட்டிலே கெஸ்ட் மாதிரி இருப்பானுங்க. திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில என்ன சொல்ல ஒரு தவறி விழக்கூடிய காலம் இருக்கும். விழுந்து எழுந்துக்கணும், விழக்கூடிய காலகட்டம்னு இருக்கு. விழுந்து எழுந்துக்கணும். ஆனால் விழுந்தபடியே இருக்கிற உங்களை தூக்கி விடுறதுக்கு தான் வராங்க. இப்போ கூட இந்த விவாகரத்து நோட்டீஸ் என்ன நினைக்கிறீங்க நீங்க? உன்னை தூக்கி விடுறதுக்காக தான் வராங்க. ஆனால் நீ என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா பொறுக்கிகளை வச்சு எவ்வளவு தரந்தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு பேசுற, எப்படி மடைமாற்றம் பண்றதுன்னு பாக்குற. வலைத்தளம் பக்கமே போக முடியல. அதுதான் நான் சொல்றேன், முழுக்க ஏற்பாடு பண்றான். எனக்கு அனுப்புறான், வாட்ஸ்அப்ல அனுப்புறான், அசிங்கமா திட்டி அனுப்புறான். என்ன பண்றது தானே சொல்லுங்க. கமெண்ட்ல போடுறான், அசிங்கமா போடுறான். சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், நான் நேர்மையை பேசிட்டு இருக்கிறேன். என்னைக்கோ நான் சொல்லிட்டேன் ஜான் கிட்ட, இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பிரச்சனை ஆகுது. நான் சொல்றதுதான் நடக்குது. இன்னைக்கும் பல பேர் சொல்றான், அண்ணா நீங்க சொன்னது நடந்துச்சு, அண்ணா நீங்க சொன்னது நடந்துச்சு. நான் சொல்றேன், நான் இப்போ நான் சொல்றேன், இன்னும் சொல்றேன், இதையும் தான் அதை கடந்து லிஸ்ட் இருக்குன்னுல. இல்ல நீங்க லிஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க சங்கீதா குறிப்பிடுறது யாரு? ஆமா, சங்கீதா த்ரிஷா தான். இதுல என்ன இருக்கு? நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயங்கி நிக்கலாம். லவ் ஃபார் எவர் போட்டது யாரு வெளிப்படையா? இரவுல பாருங்க, சில பேர் கீர்த்தி சுரேஷ்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் லிஸ்ட் இருக்குமா. நீங்க வந்து ஜெகதீஷ் பழனிச்சா இப்போ இந்த விஜயோட அந்த செக்ஸ் விளையாட்டுகளை வந்து நீங்க ஆய்வு செய்யறீங்கன்னா வேற வழி என்ன பண்ணுது, தகுதி இல்லாமல் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறதா இருக்கு. பண்ணீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமியோட ரோல் வந்து முக்கியமான ரோல். ஜெகதீஷ் தான் வந்து அந்த ரூட்ன்ற அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பினாமி பேர்ல இருக்கிற ஹெட்டு. உண்மையான ஹெட் வந்து விஜய். அங்க எத்தனை நடிகைகள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ அந்த நடிகை எதுக்காக அந்த ரூட்ன்ற அமைப்பு பச்சையா சொல்லப்போனா மாமா வேலை செய்யறான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளைக்கு தன்னுடைய அம்மாவுடைய இடத்துல வந்து அம்மாவுடைய பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து பார்க்கும்போது யாருமா பொறுத்துட்டு இருக்க முடியும்? யார் பொறுத்துட்டு இருக்க முடியும்? வீட்டுக்குள்ள சேர்க்கலாமா? நீ முதல்ல ஹால்லே நீ சேர்க்கலாம். ஹாலில் இதுக்கு அப்படியே கெஸ்டா வந்தா கூட 10 நிமிஷம் காஃபி டீ கொடுத்து அப்படி தானே பெட்ரூம் வரைக்கும் எப்படி வந்து ஒரு நடிகை வருவா? அதை பார்த்து தான் குழந்தை கொந்தளிச்சு நான் சொன்னா சட்டையை பிடிச்சி என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டா பாவி அப்படி சட்டையை பிடிக்கலாம்.
அடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து விஜய் வந்து பையனை அடித்து வீட்டை விட்டு வெளியே தொட்டு. இன்னைக்கு நுங்கம்பாக்கத்தில் அந்த குழந்தை தனியாக இருக்கிறான். குடும்பம் தனித்தனியாக இருக்கு, அப்பா அம்மா தனித்தனியாக இருக்கிறாங்க, குழந்தை பையன் தனியாக இருக்கிறான், மகள் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் தனியாக இருக்கு படிக்குது. அந்த அம்மா குழந்தை பெண் குழந்தையோட இருப்பாங்களா, எங்கே யாரோட இருப்பாங்க? கண்டிப்பா பெண் குழந்தையோட. ஒரு தாய் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அவங்க இடத்துல இவ்வளவு அந்த இடத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் தாளாம தூக்குல தொங்கி இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க சட்ட போராட்டம் தான் நடத்துறாங்க. இந்த நிலைக்கு தள்ளது யாரு சார்? அவங்க சொல்றாங்களே சார், எனக்கு நெருக்கடியா இருக்கு, மன உடைச்சலா இருக்கு, வெளியே போக முடியல. உண்மைதானம்மா. இப்போ நடிகை மூலியமா நெருக்கடி. அரசியலுக்கு வந்து பொது வாழ்க்கை வந்துட்டீங்க. இங்க பொது வாழ்க்கை வந்தாலே இங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசுவாங்க. புரியுங்களா? தனிப்பட்ட இப்போ இந்த விஜய் குறித்து இந்த விஷயம் குறித்து நான் பேசுறேன், என்னையும் தான் அசிங்கசியமாக போடுறான், என் குடும்பத்தையும் தான் அசிங்கசியமாக போடுறான். அதுக்காக நான் பயந்து ஒதுக்கிட முடியுமா? எல்லாத்தையும் கலந்து தான் வரும். அவங்களுக்கு நெருக்கடி. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பெண்ணா நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. ஒரு பெண் குழந்தைக்கு தாயா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு வந்து பார்த்தா நல்லது பண்ணணுமா இல்லை? 2 பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா எவ்வளோ காலம் காத்திருப்பாங்க. பேசுறாங்க கேட்டால் 21 சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு 2 பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா கரை சேர்க்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. படிப்பு பாதிக்கக்கூடாது, எதிர்காலம் இருக்கு. எவ்வளோ நாளும் பொறுத்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு மாறுவான் புருஷன், அடுத்த மாதம் மாறிடுவான், அடுத்த வருஷம் மாறிடுவான். இருக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தேசிய கட்சியோட மாநில தலைவரை சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பத்திட்டு எரியுது. இப்போ அது என்ன செஞ்சிடலாம்? அணை போட்டுருக்கணும். 2 பேருமே அணை போடவே இல்லை. இது முழுக்க த்ரிஷா வந்து அடுத்தடுத்து போட்டோக்களை வெளியிட்டு, ஏமா நான் கேட்கறேன், நேத்து அவங்க போட்ட போஸ்ட் பாத்தீங்களா? அரசியல் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் வந்து இதுதான் உளவியல் தாக்குதல். அந்த பெண்ணுக்கு கொடுக்குற உளவியல் தாக்குதல்மா சங்கீதா. ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்க. நயினார் நாகேந்திரனுக்கு அரசியல் நாகரிகத்தை சொல்லித்தரீங்க. யார் சொல்லித்தரது? த்ரிஷா. நான் இப்ப கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஒரு கட்சியோட தலைவர், நேற்று வரைக்கும் நடிகர், சக நடிகர், ஒரு கட்சியோட தலைவர், அவர் வீட்டுக்கே வரதா கூட வச்சுப்போம், உன் நாய்க்குட்டி தூக்கி இருக்கதா வச்சுக்கோங்க, அந்த போட்டோ வெளியிட்டது யார்? த்ரிஷா. பண்ணலாமா? நீங்க நாகரிகத்தை சொல்லித்தரீங்க யாருக்கு? நயினார் நாகேந்திரனுக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். ஒரு பெண்ணோட புருஷன் லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போடுவீங்களா? போட்டோவை போட்டு தப்பு இல்லையா? அது எவ்வளோ தப்புமா? அது எவ்வளோ மனசு பாதிக்கப்படும்? கணவன் மனைவிக்கு வந்து ஒரு 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவங்க, 2 பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தகப்பன் வயது வந்த பிள்ளைகளுக்கு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா சார்? பிரிக்கணும் தான் நோக்கம். ஏன் சார் சிஎம் ஆகணும்னா? இருக்கலாம். ஜெயலலிதா மாதிரி ஒரு வாழ்க்கை வருது நமக்கு. இவன் முதலமைச்சர் கனவுல இருக்கிறான், அந்த மாதிரி ஜெயலலிதா கனவுல இருக்கிறாங்க. இருக்கலாம், அப்படி கூட நினைக்கலாம். அவ்வளோ. ஏன்னா தமிழை இழிச்சவன் தானம்மா இங்க. தமிழ உணர்வு மங்கி போய் தானே இருக்கு. அதை ஒருத்தர் தட்டி எழுப்புறான், தட்டி இல்லை அடிச்சு எழுப்புறான். அவன் வளர்ச்சியை தடு. தமிழ்நாட்டில் அவன் வளர்ச்சியை தடு. அவன் வந்து சும்மா தூங்கிட்டு இருக்கிற தமிழெல்லாம் தட்டி எழுப்பிட்டு இருக்கிறான், அடிச்சு எழுப்புறான், எட்டி உதச்சி எழுப்புறான். அவன் வளர்ச்சியை தடு. அதுக்கு தான் நீ வர. தப்பு இல்லையா? நீ தனி விமானத்தில் பயணம் பண்ற, உனக்கு தெரிய வேணாமா? நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டோம், நம்ம ஒரு நடிகையோட பயணம் பண்ணும்போது இது ட்ரோல் ஆகுமே, தெரிய வேணாமா? கண்டிப்பா. எதுக்காக இப்படி வந்து சிரிச்சு போற கேட்டீங்கன்னா இதுதான். நான் ஒன்றும் பயப்படலை, பேரை சொன்னா சொல்லிக்க. இங்க யாருக்கு மானம் இருக்கு? அவ ஈழ தமிழச்சி, மானம் இருக்கு. இவன் யாரு? போடுங்க, இவனே போடுங்க. யாரு? இப்போ புரியுதுங்களா? மானத்துக்கு அஞ்சுனா இந்நேரம் என்ன செஞ்சிருப்பான்? தப்பு நடந்துச்சு, எந்த சூழலும் மனைவி விடக்கூடாது. 1000 பேர் 1,00,000 பேர் விமர்சனம் பண்ணாமா? எவ்வளவு அவமானம். சீமான இடத்துல வேற யாரும் தூக்குல தூக்கி செத்து இருப்பாங்க. கடைசி வரைக்கும் போற நேரில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்தது. ஆனா மனைவி வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மனைவி பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னாரா இல்லையா? எவ்வளவு பேர் கேள்வி கிண்டல் பண்ணா. வரசலாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொன்னாரு. இன்னைக்கு உங்க தலைவர் நிலைமை என்னடா? அவர் தற்காத்துக்கிட்டாருல, சட்டத்துக்கே எதிர்கொண்டாருல. எவ்வளவு மன உடைச்சிருக்கு, எத்தனை நாள் தூங்காம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சீமானும் சரி, சீமான் மனைவியும் சரி. எவ்வளவு பெரிய அவமானம். பெத்த தாயை எவ்வளவு பேசினாங்க. எல்லாத்தையும் கடந்து தானே இன்னைக்கு வந்து காரணம். ஒரு சீமான் தனி மனுஷன், ஒரு இயக்கத்தோட தலைவன் எவ்வளவு தாங்கினாரு. சீமான் இடத்துல வேற யாரும் செத்து இருப்பாங்க, நேரம் நானும் அதில் செத்து இருப்பேன். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரசலாக போல கேள்விக்கின்றோம். இன்னைக்கு உங்க தலைவர் நிலைமை என்னடா சொல்லு பார்க்கலாம். அவராவது மனைவி பிள்ளைகளுக்காக போறாரு. மனைவி பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்ந்தாகணும், நமக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்குது, அதுக்காக நம்ம வாழ்ந்தாகணும் சொல்லிட்டு. உன் நிலைமை என்ன? ஒரு நடிகை பின்னாடி போய் நடிகை கேட்டு கட்சி தொடங்கிட்டு அந்த நடிகைக்காக அப்பா அப்பாவை இழந்துட்டு பிள்ளைகளை இழந்துட்டு
பொண்டாட்டி எடுத்துட்டு, அதனால தான் நான் சொன்னேன், இவனுக்கு இது கிடையாது, இதை விட பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது, இது பத்தாது, இதை விட பெருசாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவனுக்கு. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் கூட அந்த வசனமே இல்லாமல், பொறுப்பேற்றுக்காம, ஒரு அண்டர்டேக்கிங் எடுக்காம இன்னும் வசனம் பேசிட்டு இருக்காரு. சிஎம் சார் என் மேலே ஏன் சார் பழிய போட்டீங்க? சரி, இப்போ சங்கீதா அவர்கள் வந்து இப்போ இந்த டிவோர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்களே சார், ஒருவேளை டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா த்ரிஷா வந்து ஈஸியாக அந்த டிவிக்கு கைப்பற்றுவாங்கல்ல? கைப்பற்றட்டும், கட்சி தானே கைப்பற்றுறாங்க, நாங்கள் இருக்கோம்மா. சார் விஜயோட சேர்த்து தான் எங்கம்மா நாங்கள் இருக்கிறோம்மா, நாங்கள் இருக்கிறோம். இங்கே பல இயக்கங்கள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொண்டு வந்து இவரை சிஎம் போஸ்ட் உட்கார வச்சுங்களா? உன் பிராண்டை கிழிக்கிறது தானே வேலையை, முழு நேரம் வேலையை. செத்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல. அப்படிதான் உருட்டல் மிரட்டலாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பணத்தை கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது தெரியும் சேகுவரவை. இது பணத்தை கொடுத்தா வேலைக்கு ஆகுது தெரியும். மிரட்டினா எல்லாத்தையும் எதிர்கொள்வோம்ல, அவ்வளோ ஈஸியாக விட்டுருமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அவ்வளோ ஈஸியாக வாப்பா வந்து முதலமைச்சர் பதவி தான்ப்பா வந்து எடுத்துக்கப்பான்னு சொல்லி விட்டுருவோமா? பார்த்துக்கலாமா? அதெல்லாம் நடந்துடாது. என்ன நமக்கு ஒரு வசதி தெரிஞ்சிச்சு, எவ்வளோ தற்கொலைகள் இருக்குதுன்றத ஒரு ஆய்வு தேவை தானே நமக்கு. இந்த முட்டாள் கூட்டம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே இது. இப்போ தெரியும், இப்போ எப்படி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து வந்து எத்தனை சாதி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மக்கள் தொகை கணக்கெடுத்து எவ்வளோ மக்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். தற்கொலை கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு எப்படி கணக்கெடுக்கிறது நம்ம? அதுக்கு தான் விஜய்க்கு ஓட்டு போகிறத வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ தற்கொலை கூட்டம் இருக்குது, எவ்வளோ பைத்தியக்கார கூட்டம் இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா சார். இப்போ சங்கீதா அவர்களினுடைய லண்டன் சொத்துக்காக ஒருவேளை விஜய் கல்யாணம் பண்ணிட்டாரான்ற இப்ப கேள்வி ஒரு காலகட்டத்தில் இது நீங்க சொல்றது உண்மை. இப்போ நான் கேட்குறேன், எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் வந்து ஏமாதணுமா? நான் கேட்குறேன், தன் பிள்ளைக்கு வந்து பார்த்தா பார்த்து செதுக்குறாங்க. படத்துலேயே வந்து ஒரு இன்ச்சா கொண்டு வரானே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் போய் வந்து பொண்ணு எடுத்துருவானே. அப்போ பொண்ணு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வசதி வாய்ப்பு அதுவும் ஒரு காரணம். அதாண்டி அவங்க ரசிகைன்ற அந்த அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக போய் இந்த வாழ்க்கையில் வந்தான் புஷியானது உள்ள. புஷியானது வந்து தான் அங்கே முரண்களை உருவாக்கணாமா அந்த குடும்பத்தை. சத்தியமான உண்மை இது சத்திய உண்மை. கட்சிக்கு முன்னாடியே, ஆமாம், கட்சி தொடர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் முரண்களை உருவாக்கினது, மாமியாருக்கு மருமகளுக்கு முரண்களை உருவாக்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷியானது தான். அதுக்கப்புறம் வந்தான் போதைக்கு அடிமையாகிறதுக்கு, பெண்களுக்கு அடிமையாகிறதுக்கு ஜெகதீஷ் பழனிசாமி. ரூட்ன்ற ஒரு நடிகைகளை வச்சு, ரூட்ன்ற ஒரு அமைப்பு எதுக்கு நடிகர்களை வச்சு பண்ண வேண்டியதானே? நீ நடிகைகளை வச்சு நடிகரை சேர்க்கணும்ல. அதில் வியாபாரம்னு எடுத்துட்டா கூட அது எப்படி நடிகைகளை மட்டும் வச்சு பண்றீங்க? மகளிர் ஆணைய விசாரணை பண்ணாலே பல விஷயங்கள் வெளியே வரும். இவங்க பண்ண அட்ராசிட்டி அவ்வளோ இருக்கு. குடும்பம் நடத்துகிற வீட்டில் வந்து குத்தாட்டம் போடுற நடிகரை கொண்டு வந்து கூத்தடிக்கிற மனைவி இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கமாக பேசுகிறோம். அப்புறம் பெண்களை இழிவுபடுத்துறதா தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. நான் அதான் நீங்கள் உட்காந்துலாம் நான் கண்ணியமாக பேசிட்டு இருக்கிறேன். பொறுக்கி பசங்க மாதிரி வந்து வீட்டை வந்து பொறுக்கிகளுக்கு கூடாரமாக்கிட்டு ஒரு பொம்பளை எவ்வளோதான் பொறுத்துப்பாங்க நான் கேட்குறேன். வேணுமே வந்து ஒரு ஹேஷ்டாக் வந்து ஸ்டாண்ட் வித் சங்கீதா சொல்லி ஹேஷ்டாக் உருவாக்குன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு நேற்று நைட்லேருந்து எவ்வளோ செய்தி எனக்கு தெரியுமா? இவனுக்கு ஃபோனை போட்டு அங்கங்கே ஃபோனை போட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஒரு செட்டிங், வழக்கமான செட்டிங். இது டிஎம்கே பக்கம் திருப்பி விடுங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், முழுக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண் பிள்ளைகள், நான் சொல்றது வந்து அவங்க முரசொலி செல்வம் செல்வியோட பேத்தி வந்து லண்டனில் படிக்கிறாங்க, கிளாஸ்மேட் விஜயோட மகள். எதையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, போயும் வந்து இங்கே பல பேர் இருக்கிறாமா வந்து தேவையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தையே எடுத்து தயாராகிடுவான். அந்த மாதிரி ஒரு பொறுக்கி கும்பலை தானே இவன் ஒருத்தன் ஆகிட்டான். உண்மை தானே இது? சொல்லுவாங்க விட கதியாக இருக்கிறான் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் வீட்டில் கொண்டு வந்து வச்சோன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கேட்டால் சொல்கிறான்னு தனிப்பட்ட விஷயம் நான் பேசுவேன். என்ன ஆனாலும் பார்த்தோம், செத்தாலும் பார்த்துக்கலாம், தப்பு இல்லையாம்மா? அது நியாயமாக பேசணும்ல. போகிறப்ப என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? இனி கண்ணை முன்ன முடிப்போமான்னு தெரியாது மறுநாள் காலையில். தப்பு இல்லை, அடுத்தவங்க கண்ணீருக்கு ஆளாகாமல் வாழ்ந்த அவன் தான் ஆம்பளை. இங்கே ஆம்பளைனா பல பேருக்கு என்ன உரம் பாடி பில்டப் பண்ணிங்கன்னா ஆம்பளை நினைக்கிறான். அது கிடையாது. அடுத்தவங்க கண்ணீருக்கு ஆளாக வந்து ஒரு வாழ்க்கை வாழணும். அதுவும் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்கலக்காமல் பார்த்துணும். அவன் தான் ஆனழகன். ஒரு பெண் சபலப்பட்டால் கூட அவள் கற்பை சூறையாடாமல் பாதுகாப்பாக இருக்கணும். அவளை பாதுகாப்பாக வைக்கணும். அவள் கற்பை சூறையாடக்கூடாது. அவன் தான் ஆணழகன். இங்கே நிறைய பேர் ஆணழகன்னா பல பேருக்கு என்னன்னே தெரியல. என்ன நினைக்கிறான்? ஆணழகன்னா என்னன்னா பாடியை பில்டப் பண்ணிக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, இதை பாட்டுறது, அதை இப்படி நினைக்கிறான். அது ஆணழகன் கிடையாது. கட்டுப்படுத்தணும். எல்லா ஆண்கள், இப்போ ஆண்கள்லாம் சபலப்பட்ட, ஆமாம் சபலப்பட்டவன் தான். ஆனால் அடக்கிற புத்தி இங்கே இருக்கணும். கண்டிப்பாக சார்.
ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றிங்க.